ஒரே தலைவலிங்க உங்ககிட்ட மிஷின் வாங்கி ஊருக்குள்ள தலையை காட்ட முடியல. ஏன் இந்த நொல்லுதே ஆகாதுங்கிறது. போன டைம் வரும்போது 5 மாடு தான் காட்டினேன். எங்கேயோ இடிக்கிறது இல்லை. ஏதோ குழந்தையில கை வச்சிட்டிங்களா? ஐயோ ஐயோரா. ஹாய் மேடம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? மிஷின்லாம் எப்படி சார் போகுது? அது ஒரே தலைவலிங்க உங்ககிட்ட மிஷின் வாங்கி ஊருக்குள்ள தலையை காட்ட முடியல. என்னாச்சு சார், ஏன் இப்படி சொல்கிறீங்க? அது ஒன்றே மேம், நான் அன்றைக்கி பால் மிஷின் வாங்கிட்டு வரும்போது அடுத்த வாரமே வந்து இந்த இந்த மில்க் செப்பரேட்டர் அதை வாங்கிட்டேன். க்ரீம் செப்பரேட்டர். அதுதான் சரி, அது வாங்கினேன். அது வாங்கி கொஞ்சம் பண்ணே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சார் இது நல்ல விஷயம் தானே. நம்ம பண்ணையை பார்த்து நல்ல பண்ண பெருசான சூப்பர் தானே. நல்ல விஷயம். போனோம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் தும்புக்கும் போறது இல்லை. நேற்று நோம்பிக்கு வந்தவன் மிஷினை தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதை ஒன்று புதுசாக வாங்கி போட்டு வந்துட்டேன். சரி விடுங்க சார், லாஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போன மகா வீட்டிங் மிஷின் இன்னும் ரெடியாக தான் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாண்ணே. ஒரு 10 மாடு பெருக்க போகிறேன் மாடு. அதனால ஒரு நல்ல மிஷினாக 10 மாடு கறக்கிற மாதிரி இருந்தால் பாருங்க. சரி சார், நல்ல டைமில் தான் உள்ளே வந்துருக்கீங்க. இப்போ நம்ம நானோ வீட்டிங் மிஷின்லேயே 10 மாடு கறக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு தான் சார். ஏன் இந்த நொல்லுதே ஆகாதுங்கிறது. போன டைம் வரும்போது 5 மாடு தான் காட்டினீங்க. இந்த டைம் வந்து 10 மாடுங்கிறீங்க. கேட்குறவன் கேர் பயிலாக இருந்தால் கேர் வச்சு கொண்டு கேட்டியே தெரியுங்களே. இதான் சார் நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்கிறது. கேடிவியும் கிடையாது, சன் டிவியும் கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம நானோ மிஷின் நீங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஹாஃப் ஹெச்பியில் கொடுத்துட்டு இருந்தோம். ஹாஃப் ஹெச்பியில் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மாடு தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமே, ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா, அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி மட்டும் கொடுத்தா அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றதுக்காக நம்ம மோட்டர் அண்ட் பம்பை வந்து இதோட அடுத்த மாடல் இருக்கு இல்லையா, அந்த ட்ராலியோட மோட்டர் அண்ட் பம்பை இதிலே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம மாற்றி கொடுக்குறோம். இப்போ இந்த 5 மாடு கிடைக்கிற வேலை என்னவோ இதுக்கு அந்த வேலையை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்கள் பள்ளையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீங்கள் 10 மாடு கறக்கிற மாதிரி இதுலேயே நீங்கள் கறந்துக்கலாம். நம்ம ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால சத்தமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மிஷினோட லைஃப்பும் அதிக நாள் வரும். எங்கேயோ இடிக்கிறது இல்லை. ஏதோ குழந்தையில கை வச்சிட்டிங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். இந்த மாதிரிலாம் நீங்கள் குதர்க்கமாக யோசிப்பீங்கன்னு தான் சொல்லிவிட்டு நம்ம 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு வெளியிலலாம் 1 வருஷம் வாரண்டி கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்கும்போது நம்ம 5 வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் யார் கொடுப்பா சொல்லுங்கள்? நம்ம கொடுக்குறோம். நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம். வேறு ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்பேர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தரீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம இது மட்டும் இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ண ஒரு 50 பேருக்கு மட்டும் இந்த ஆஃபர் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம். இதோட விலை இருக்குது இல்லைங்களா, இதோட ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து ஒரு 4000 ரூபா பக்கம் நம்ம தள்ளுபடியாக இன்ஸ்டன்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோங்க. அது போக கூடவே அடுத்த 2 வருஷத்துக்கு தேவைப்படுற மாதிரியான ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் கையோடையே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். பரவாயில்லைங்களே, இத்தனை ஃப்ரீ இத்தனை ஆஃபரு. நமக்கு எப்படி மிஷின் வாங்கினா ஸ்பேர்ஸோ வாரண்டிக்கு தான் நம்ம அலைவோம். யார் ரிப்பேர் பண்ணுவோம். பரவாயில்லைங்களே, நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த மிஷின் இப்போவே புக் பண்ணிடுங்க. நான் வீட்டுக்கு எடுத்து போகிறேன். கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார்.